جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. وإذ قال إبراهيم ربي اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام ربي إنهن أضلن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. يا أيها الذين آمنوا لم تقولون ما لا تفعلون كبر مقتا عند الله أن تقولوا ما لا تفعلون. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அந்த ஏகனாகிய அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம்மிடம் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் தபோ தாபீன்கள் குறிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மக்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாய் என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் ஜனவரி மாதத்தில் நபித்தோழர்கள் வாழ்வு தரும் படிப்பினைகள் என்ற தலைப்பின் கீழ் முதல் தொடரில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று சம்பவங்களை அவர்களுடைய கொள்கை உறுதியை பற்றி விரிவாக பார்த்தோம். இரண்டாவது தொடரில் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டு நபித்தோழர்களுடைய வாழ்வில் நமக்கு கிடைத்த பாடங்களும் படிப்பினைகளும். ஒருவர் இறைவனுக்கு பயந்து இறை அச்சத்தை அதிகப்படுத்தி ஏராளமான செயல்பாடுகளை செய்தவர். மற்றொரு நபர் சொர்க்கவாசி என்று நன்மாராயம் கூறப்பட்டவர். அல்லாஹ்வின் தூதருடைய நாவிலிருந்தே 10 சொர்க்கவாசிகள், அதில் ஒருவர் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை உறுதியை பற்றியும் இறைவனுக்காக செய்த ஹிஜ்ரத், இறைவனுக்காக செய்த பணிகள், இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்களோடு எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை இரண்டாவது தொடரில் பார்த்தோம். தற்பொழுது மூன்றாவது தொடரில் நாம் எல்லாம் ஒன்று குழம்பியிருக்கிறோம். இன்றைய தொடரில் இரண்டு நபித்தோழர்களுடைய வரலாற்று சம்பவங்களை, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் ஏராளமாக இருக்கிறது. அதை விரிவாக இந்த உரையில் நாம் பார்க்கவிருக்கிறோம். சயீத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதர். அல்லாஹ்வின் தூதர் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யும் பொழுது, மக்களுக்கு மத்தியில் எத்தி வைக்கும் பொழுதே ஏராளமான எதிர்ப்புகள் வந்தது. மக்காவில் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அபிசீனியாவை நோக்கி ஒரு மக்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். மதீனாவை நோக்கி சில மக்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள்.
சயீத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சம்பவத்தையே பிரமிப்பு ஊட்டுகிற அளவில் அவருடைய வரலாறு இருக்கும். அவர் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய அந்த சம்பவமே சாதாரண சம்பவம் கிடையாது. எப்படியெல்லாம் இறைவன் சில நபர்களுக்கு நேர்வழி கொடுப்பான் என்பது இவருடைய வரலாறில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம். இவருடைய வரலாறுக்கு செல்வதற்கு முன்பாக இவர் இஸ்லாத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார், எதை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தார் என்பதை கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமான மக்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு இஸ்லாத்தை ஏற்றது எப்படி என்றால், அல்லாஹ்வின் தூதர் மதீனாவில் இருக்கிறார். மக்காவிற்கு ஒரு படையை அனுப்பி வைக்கிறார் வேவு பார்ப்பதற்காக. மக்கத்து குறைஷிகள் என்ன திட்டங்களை தீட்டுகிறார்கள், எது மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேவு பார்ப்பதற்காக 10 பேர் கொண்ட ஒரு குழு, 10 பேர் கொண்ட ஒரு குழுவை அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்கிறாங்கன்னா ஏற்பாடு செய்து மக்காவிற்கு அனுப்பி வைக்கிறார். அந்த 10 நபர்கள் மக்காவிற்கு வருகிறார்கள். மக்காவிற்கு குறைஷிகளை வேவு பார்ப்பதற்காக வந்த அந்த நபர்கள் ஒரு கட்டத்தில் மக்கத்து குறைஷிகளிடத்தில் மாட்டிக்கொண்டார்கள். எப்படி மாட்டிக்கொண்டார்கள் என்றால், மக்கத்து காபிர்கள் ஒரு வழியாக செல்லும் பொழுதே கீழே ஒரு பேரித்த மரம் இருக்கிறது. அந்த பேரித்த மரத்தை எடுத்து பார்க்கிறார். அந்த மக்காவாசிகள், மக்கத்து குறைஷிகள், அந்த காபிர்கள் கீழே கிடக்கக்கூடிய அந்த பேரித்த மரத்தை எடுத்து பார்க்கும் பொழுதே அவர்கள் புரிந்து கொண்டது என்ன தெரியுமா? இது எஸ்ரீஃபுடைய பேரித்தம்பலம். மதீனாவுக்கு இன்னொரு பெயர் எஸ்ரீஃப். இது மதீனாவுடைய பேரித்தம்பலம். அங்கிருந்த பேரித்தம்பலம் எப்படி இங்கு வந்ததே? 10 பேர் கொண்ட குழுவை அல்லாஹ்வின் தூதர் மக்காவுக்கு அனுப்புகிறார். அந்த நபர்கள் பேரித்தம்பலத்தை சாப்பிட்டு விட்டு அந்த பேரித்தம்பலத்துடைய கொட்டையை மண்ணில் போட்டு புதைக்காமல் சாதாரணமாக கீழே போட்டுட்டாங்க. இதை மக்காவாசிகள் பார்த்து விட்டு புரிந்து கொண்டார்கள், இங்கு ஒரு கூட்டம் வந்திருக்கிறது நம்மளை வேவு பார்ப்பதற்காக. இது எஸ்ரிஃபுடைய பேரித்தம்பலம். எஸ்ரிஃபில் தான், மதீனாவில் தான் முஹம்மது இருக்கிறார். முஹம்மதை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் மக்காவிற்கு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்த உடனேயே என்ன செய்யறாங்கன்னா அவர்களை தேடி போறாங்க. யார் அந்த நபர்கள்? 10 பேரை பார்க்கிறார். அந்த 10 நபர்களை பிடிக்கிறார்கள். 10 நபர்களை பிடித்து 8 நபர்களை சம்பவ இடத்திலேயே கொலை செய்து விட்டார்கள். 10 நபர்களில் 8 நபர்களை சம்பவ இடத்திலேயே கொலை செய்து விட்டார்கள். 2 நபர்களை சிறை பிடிக்கிறார். இது நீண்ட நெடிய வரலாற்று சம்பவம், சுருக்கமாக பதிவு செய்கிறேன். 8 பேரை சம்பவ இடத்திலேயே கொலை செய்துவிட்டு 2 நபர்களை சிறை பிடிக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவரை பற்றி நன்றாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் பேர் தான் ஞாபகத்தில் இருக்காது. இவரை பற்றி யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவருடைய செய்தியை சொன்னா எல்லாருக்குமே தெரியும், பெயர் நினைவில் இருக்கார். மரணத்துடைய நேரத்தில் இவர் செய்த செயலை பார்த்து மற்ற நபர்கள் பிரமிப்பானார்கள். யாருக்காவது தெரியுமா? இவர் தான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் 2 ரக்காய் தொழுவதற்கு அனுமதி தாங்கன்னு கேட்டார். இந்த செய்தியை பெரும்பாலான உரைகளில் நாம் பார்த்திருக்கிறோம். மரணிக்கக்கூடிய நேரத்தில் 2 ரக்காய் தொழுவதற்கு அனுமதி கேட்டவர் 2 ரக்காய் தொழுகிறார். நீண்ட நேரம் தொழுவதற்கு எண்ணம் இருந்தாலும் தொழுகையை சுருக்கிக் கொண்டே வந்த காபிர்கள்ட்ட என்ன தெரியுமா சொன்னாரே? எனக்கு நீண்ட நேரம் தொழுணும்னு ஆசை இருந்துச்சு, நான் ஏன் தொழுகையை சுருக்கி கொண்டேன் என்றால் என் உயிருக்கு பயந்து நீங்கள் என்னை கொன்று விடுவீர்கள் என்று அஞ்சிலாம் நான்
நீண்ட நேரம் நீங்கள் தொழுகிறீர்கள் என்று நினைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என் தொழுகையை சுருக்கி கொண்டு உடனே வந்துவிட்டேன் என்று சொன்ன மனிதர். இந்த சம்பவம் பெரும்பாலாக எல்லா நபர்களுக்கும் தெரிந்திருக்கும். இவருடைய பெயர் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவரை சிறை பிடிக்கிறார். மக்கத்து குறைஷிகள் சிறை பிடிக்கிறார். எதற்காக சிறை பிடிக்கிறார்கள் என்றால், ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் களத்தில் ஒரு குறைஷி தலைவரை பத்ர் களத்தில் கொன்ற ஒரு மனிதர். பத்ர் யுத்த களத்தில் மக்கத்து காஃபிர்கள் ஏராளமான நபர்கள் கொல்லப்பட்டார்கள். 70 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். 70 நபர்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள். அந்த குறைஷிகளுடைய தலைவர்களை கொன்ற ஒரு நபர் தான் ஹுபைப் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர். இவரை பழி தீர்க்க வேண்டும். சிறை பிடிக்கிறார்கள். சிறை பிடித்து சிறிது காலம் இவரை வேதனை செய்கிறார். சில மாதங்கள் இவரை வேதனை செய்கிறார்கள். விலங்குகளால் கட்டி வைக்கப்படுகிறார், துன்புறுத்தப்படுகிறார், சாப்பாடு கொடுக்கவில்லை. பிறகு எல்லா மக்களுக்கும் முன்பாக இவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் மக்கத்து குறைஷிகள் என்ன செய்கிறாங்கன்னா, சில மாதங்கள் கழித்து விட்டு அனைத்து நபர்களுக்கு முன்பாக இவரை கொண்டு வராங்க. மக்கத்து குறைஷிகள் பெரும்பாலான மக்கள் குழுமி இருக்கிறார்கள். இவர் கொண்டு வரப்படுகிறார். கொண்டு வரப்பட்டு நினைத்து பார்க்க முடியாத அளவில் மக்கத்து குறைஷிகள் இவரை வேதனை செய்கிறார்கள். விரல் தனியாக வெட்டப்படுகிறார், கை தனியாக வெட்டப்படுகிறார். ஒவ்வொரு நொடி பொழுதும் சரி இவரை கடுமையான முறையில் அந்த மக்கத்து குறைஷிகள் சித்திரவதை செஞ்சார். அப்போ ஒரு மனிதர் கேட்கிறார், ஹுபைபே, உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருப்பது என்று நான் சொல்லவா? கடுமையான முறையில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய், வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் உள்ளத்தில் நான் அனுபவிக்கக்கூடிய இந்த கடுமையான வேதனையை முஹம்மது அனுபவிக்க வேண்டும் என்று தானே நீ நினைக்கிறாய். அதான உன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. முஹம்மதால தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், முஹம்மதால் தான் நான் மக்காவிற்கு வேவு பார்க்க வந்தேன், முஹம்மதால் தான் மாட்டிக்கொண்டேன், அதே முஹம்மதால் தான் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய், வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் இடத்தில், அதாவது உன் இடத்துல முஹம்மது இருக்கணும் தானே நீ ஆசைப்படுற, இதான உன் உள்ளத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது என்று மக்கத்து காஃபிர்கள் கேட்கும் பொழுதே அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். அவர் சொன்ன பதில் ஏகப்பட்ட நபர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை உள்ள அப்படியே வர வச்சிச்சு. ஒரு அதிர்ச்சியை உள்ள வர வச்சிச்சு. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ஒருபோதும் என் உள்ளத்தில் அந்த எண்ணம் வந்தது கிடையாது. இந்த நொடி பொழுதும் சரி. எந்த அளவிற்கென்றால் நபிகளாருடைய காலில் முள் குத்துவதை கூட நான் நினைத்து பார்க்க மாட்டேன். அதற்கு பதிலாக என்னையும் என் குடும்பத்தாரையும் சித்திரவதை செய்தாலும் சரி, வேதனை செய்தாலும் சரி, நபிகளாருடைய காலில் முள் குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன். அதற்கு பதிலாக என்ன வேதனை செய்யுங்க, என் குடும்பத்தாரை வேதனை செய்யுங்கள், நாங்கள் தாங்கிக் கொள்ளுகிறோம். ஒரு சொன்ன பதில் குழுமி இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஒரு அதிர்ச்சியை வரவழைத்தது. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். கடைசி ஆசை என்னன்னு கேட்கிறார். அவனுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா என்னன்னு கேட்கும் பொழுதே அப்போதுதான் இந்த பதிலை சொல்லுகிறார். 2 ரக்காய்த் நான் தொழுகிறேன், அதற்கு அனுமதி தாருங்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. 2 ரக்காய் தொழுகிறார். நீண்ட நேரம் தொழுவதற்கு ஆசைப்பட்டாலும் சுருக்கி கொண்டே, நான் மரணத்திற்கு அஞ்சிதான் நீண்ட நேரம் தொழுகிறேன் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. நான் மரணத்துக்கு அஞ்சல. இது அற்ப வாழ்க்கை, இது அற்ப சுகபோகமான வாழ்க்கை.
என் தொழுகைகளை சுருக்கி கொண்டேன் என்று சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை செய்கிறார். கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார். என்ன பிரார்த்தனைன்னு இந்த வரலாறுடைய இறுதியில பதிவு செய்கிறார். பிறகு குழுமி இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கு முன்பாக ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்யப்படுகிறார். இந்த காட்சியை சயீத் பின் ஆமிர் பார்த்து கொண்டிருக்கிறார். மக்காவாசி, அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இளைஞராக இருக்கிறார். ஹுபைபுக்கு கொடுக்கப்பட்ட வேதனையை பார்க்கிறார். ஹுபைபுக்கு கொடுக்கப்பட்ட சித்திரவதைகளை, துன்புறுத்துவதை பார்க்கிறார். அதை பார்த்த சயீத் பின் ஆமிர் என்ற நபர் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறார். அந்த முஹம்மதால தான் இங்க அடிபட்டு கிடக்கிறார், அந்த முஹம்மதால தான் இங்க வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நிலைமைக்கு இவர் தள்ளப்பட்டாலும் அவருடைய காலில் முள் குத்துவதை கூட விரும்ப மாட்டேன் என்று சொல்கிறார்னா யார் இந்த முஹம்மது? ஏன் இவரை இந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள்? ஏன் இவரை பின்பற்றுகிறார்கள்? அவருக்காக உயிரை கூட தியாகம் செய்வதற்கு முன் வந்திருக்கிறார்களே. கடுமையான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டாலும் காலில் முள் குத்துவதை கூட விரும்ப மாட்டேன்னு சொல்றாருன்னா அந்த மனிதர் யார்? அந்த மனிதரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவருடைய மரண காட்சி, ஹுபைபுடைய மரண காட்சி கண்ணுக்கு நேராக பார்க்கிறார். அந்த மரண காட்சியை பார்த்துவிட்டு மதீனாவுக்கு போறார். மதீனாவுக்கு செல்கிறார். மதீனாவுக்கு சென்று அல்லாஹ்வின் தூதரை பார்க்கிறார். அல்லாஹ்வின் தூதரை பார்த்துவிட்டு நபிகளார் பிரச்சாரம் செய்கிறார்கள். இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். இஸ்லாம் என்றால் என்ன? ஏன் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும்? யாரை பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் அடுக்குகிறார்கள். அடுத்த நொடி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார். ஒருவருடைய மரணத்துடைய காட்சியை கண்ணுக்கு நேராக பார்த்த ஒரு மனிதர் அதை கண்டு இஸ்லாத்திற்கு வந்தார். சயீத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாத்தை ஏற்பதே எப்பேற்பட்ட பிரமிப்பான சம்பவம்னு பாருங்க. இறைவன் எப்படியெல்லாம் சில நபர்களுக்கு நேர்வழி கொடுக்கிறான் என்பது இவருடைய வரலாறு மிகப்பெரிய பாடம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். அவர் எப்ப இஸ்லாத்துக்கு வரார்னா தபுக் யுத்த காலத்துல தான் இஸ்லாத்துக்கு வரார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பல தியாகங்கள் செய்கிறார். பல போர்க்களத்தில் பங்கெடுக்கிறார். தபுக் யுத்த களம், ஹுனைன் யுத்த களம், மக்கா வெற்றி, எல்லா போர்க்களத்திலையும் கலந்து கொண்டே இறைவனுடைய பாதையில் உயிர் பிரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்த மனிதர். நபிகளார் மரணிக்கிறார். ஹிலாஃபத் பொறுப்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். 2 வருடம் ஆட்சி புரிந்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த 2 வருடத்தில் முக்கிய ஆலோசகராக சயீத் பின் ஆமிர் இருக்கிறார். 2 வருடத்தில் அபூபக்கர் மரணிக்கிறார். உமருடைய ஆட்சி காலம், உமருடைய ஹிலாஃபத், உமருடைய ஆட்சி காலத்தில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. பல நாடுகளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சென்றடைந்தது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மண்ணிலும் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் உமருடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம்தான். அவருடைய ஆட்சி காலத்தில் உமர் ஹிலாஃபத் பொறுப்பை ஏற்ற பிறகு சயீத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞராக இருக்கிறார். உமர் கிட்ட போய் இவர் சொல்லுங்க தெரியுமா? யா உமரே, ஒவ்வொரு செயலுக்கும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். உமரை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. யார் அவர்? நபிகளாருக்கு பக்க பலமாக இருந்த நபி தோழர். ஒரு வழியாக சென்றார். இவர் ஷைத்தான் இவரை கண்டு வேறு வழியாக விரண்டு ஓடுகிறான்.
10 சொர்க்கவாசிகளில் ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரை பார்த்து சயீத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அறிவுரை சொல்கிறார், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஹிலாஃபத்து பொறுப்பை இறைவன் தந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தார்களுக்கு நீங்கள் என்ன நலனை நாடுவீர்களோ, என்ன நன்மை செய்வீர்களோ, அதே நலன் இந்த மக்களுக்கும் நாடுங்கள். என்ன தீங்கை உங்கள் குடும்பத்தாரை விட்டு பாதுகாத்துக் கொள்வீர்களோ, அந்த தீங்கை இந்த மக்களுக்கு நாடாதீர்கள். அறிவுரை சொல்கிறார். இந்த நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 50 வயதை கடந்து விட்டார். இவரோ இளைஞர். எப்பேற்பட்ட அறிவுரைன்னு பாருங்க. உமருடைய ஆட்சி காலம் பல பகுதிகளுக்கு இஸ்லாம் சென்றடைகிறது. அந்தந்த பகுதிகளுக்கு ஆளுநரை போட வேண்டும். இப்ப உமர் அலி என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு இடத்திற்கும் எந்த இடம் இஸ்லாமிய மக்கள் கைப்பற்றினார்களோ, எந்த இடத்திலெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் சென்று விட்டதோ, அந்த இடத்தில் ஆளுநரை போட வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆளுநரை அனுப்பி வைக்கிறார். ஆளுநர்னா அந்த ஊருக்கு அவர்தான் என்ன சொன்னாலும் அதான் சட்டம். அவர் என்ன கொடுக்கிறாரோ அதுதான் ஃபத்வா. அவர் சொல்வதை தான் செய்ய வேண்டும். உமரோ அனைத்து ஊர்களுக்கும் அமீர். ஒவ்வொரு ஊருக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சில நபர்களை அனுப்பி ஆளுநராக நியமிக்கப்படுறாங்க. ஹிம்ஸ் என்கிற பகுதி, எகிப்தில் இருக்கக்கூடிய ஹிம்ஸ் என்ற பகுதிக்கு ஆளுநரை நியமிக்க வேண்டும். யாரை போடுவது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு எண்ணம், ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. திடீர்னு உமருடைய நினைவுக்கு வருவதே, என்னை பார்த்து அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று சொன்னார். எனக்கு அறிவுரை சொன்ன மனிதர் சயீத் பின் ஆமீர். அந்த நபரை ஹிம்ஸ் என்கிற பகுதிக்கு ஆளுநராக போட்டால் நன்றாக இருக்கும் என்று எண்ணி சயீதை அழைக்கிறார்கள். சயீத் பின் ஆமீரை அழைத்து அவரிடத்தில் பொறுப்பை சாட்டுகிறார்கள். சயீதே, இப்பதான் அவர் திருமணம் முடிச்சிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் புது தம்பதி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சயீதுக்கு கட்டளையிடுகிறார்கள், சயீதே, உங்கள் மனைவியை அழைத்து கொண்டே ஹிம்ஸ்ங்கிற பகுதிக்கு போங்க. நீங்கள் தான் அந்த பகுதிக்கு ஆளுநராக இருக்க வேண்டும். உடனே பதறி போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்லக்கூடிய வார்த்தை, உமரே, உலகம் சார்ந்த விஷயத்திற்கு எனக்கு பொறுப்பை சாட்டாதீர்கள். அதில் நான் குறை வைத்து விட்டால் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் நான் பதில் சொல்ல நேரிவிடும். என்னால் அந்த பொறுப்பை சுமக்க முடியாது. சொன்ன உடனே உமர் அலிக்கு கடுமையான கோபம். இப்படியே ஒவ்வொரு ஆளாக மறுத்து விட்டு சென்றால் நான் யாரை தான் போடுவது? நீங்கள் மட்டும் என்னிடத்தில் கலீஃபா என்ற பொறுப்பை கொடுத்தீங்கள, எல்லாரும் சேர்ந்து என்னை கலீஃபாவாக்கினீர்கள். ஆனால் எனக்கு ஒத்துழைப்பு செய்வதற்கு யாரும் வரவில்லை என்றால் நான் எப்படி வழி நடத்த முடியும்? உமர் அலிக்கு கடுமையான கோபம். உடனே சயீத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமரை பார்த்து சொல்கிறார், உமரே, நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஹிம்ஸ் என்கிற பகுதிக்கு செல்லுகிறேன். சொன்ன உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில தங்க காசுகளை அவரிடத்தில் கொடுக்கிறார். சில தங்க காசை கொடுத்து, நீங்க ஹிம்ஸ்ங்கிற பகுதிக்கு போங்க. ஊரு விட்டு ஊர் செல்கிறார், நாடு விட்டு நாடு செல்கிறார். இவரை யாருக்குமே தெரியாது, பொருளாதாரமும் கிடையாது, வசதி வாய்ப்பும் கிடையாது. காசு பணம் இல்லாம நாடு விட்டு நாடு போனா, ஊரு விட்டு ஊர் போனா இவர் எப்படி பிறர் நபரிடத்தில் கையேந்தி நிற்பாரா? உமர் அலி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சில தங்க காசுகளை கொடுத்து, உனக்கென்று வீட்டை அமைத்துக்கொள், உனக்கென்று வியாபாரத்தை அமைத்துக்கொள்,
உனக்கு தேவையானதை பூர்த்தி செய். நீ நன்றாக இருந்தால்தான் அந்த மக்களை நன்றாக பார்த்து கொள்ள முடியும். தங்க காசை வாங்குகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட தங்க காசை வாங்கி மனைவியை அழைத்து கொண்டு ஹிம்ஸ்ங்கிற பகுதிக்கு செல்கிறார். செல்லும் போது அவர் சொல்லக்கூடிய மனைவியிடத்தில் பேசக்கூடிய பேச்சை பாருங்கள். மனைவி கிட்ட சொல்றாங்க, உமர் எனக்கு கொடுத்த தங்க காசை ஒரு வீட்டை மட்டும் அமைத்து கொண்டே மீதம் இருக்கக்கூடிய அந்த தங்க காசை வைத்து வியாபாரம் செய்யலாம். வியாபாரத்தில் போட்டு அதன் மூலியமாக லாபத்தை அடையலாம். மனைவியிடத்தில் சொல்லி ஹிம்ஸ்ங்கிற பகுதிக்கு போறாங்க. அவர்களுக்கென்று வீட்டை அமைத்துக் கொள்கிறார்கள். வியாபாரம் செய்ய வேண்டும் என்று மற்ற தங்க காசை எடுத்த சயீத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரம் செய்யாமல் மீதம் இருக்கக்கூடிய அனைத்து தங்க காசையும் அல்லாஹ்வின் பாதையில் தான தர்மம் செய்து விட்டார். வியாபாரம் அமைச்சுக்கல. எல்லா பொருட்காசையும் எல்லா தங்க காசையும் அல்லாஹ்வின் பாதையில் தான தர்மம் செய்து விட்டார். ஆனா மனைவி கிட்ட சொன்னதே, வியாபாரத்தை அமைத்துக் கொண்டேன், அதன் மூலியமாக லாபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். மனைவி ஒவ்வொரு நாளும் கேட்கிறார், வியாபாரம் நல்லபடியா போகுதா? வியாபாரத்தில் லாபங்கள் அடைந்து கொண்டிருக்கிறீர்களா? மனைவி கேட்கும் பொழுதெல்லாம் வியாபாரம் நன்றாக சென்று கொண்டிருக்கிறதே, நல்ல லாபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். எந்த வியாபாரத்தை செய்யல, எல்லா தங்க காசையும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மம் செய்து விட்டார். இவரை பார்ப்பதற்கு இவருடைய உறவினர் வீட்டுக்கு வரார். உறவினர்கள் வந்து நிற்கும் பொழுதே மனைவி அந்த உறவினர்கள் இருக்கும் பொழுதே கணவனிடத்தில் கேட்கிறார்கள், வியாபாரம் நல்லபடியா போகுதா? வியாபாரத்தின் மூலியமா லாபம் என்ன ஆகிவிட்டது? இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டதே, பசி பட்டினியால் இருக்கிறோம், சோதனைக்கு மேல் சோதனையாக இருக்கிறதே, என்ன ஆயிடுச்சுன்னு கேட்கும் பொழுதே வந்த விருந்தாளிகள் போட்டு உடைச்சிட்டாங்க. அது உன் கணவர் வியாபாரம் பண்றாரா? எந்த வியாபாரமும் பண்ணலையே, புதிதாக ஒரு சொல்லை சொல்லுகிறாயே. வந்த உறவினர்கள் இவர் வியாபாரம் செய்யவில்லை என்ற செய்தியை சொன்ன உடனேயே மனைவிக்கு கோபம், என்னிடத்தில் மறைத்து விட்டீர்களா? என்னிடத்தில் பொய் சொல்லி விட்டீர்களா? சயீத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவியை சமாதானப்படுத்துறாங்க. இப்ப உமர் அலி என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஆள் அனுப்பி அந்தந்த பகுதியில் யார் ஏழைகளாக இருக்கிறார் கணக்கெடுத்துட்டு வாங்க, ஜகாத்து பொருளை கொடுக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைத்து பகுதிகளுடைய ஏழைகளுடைய லிஸ்ட் எடுக்கிறார். அனைத்து ஏழைகளுடைய பெயர்கள், ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய பெயர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருகிறது. ஹிம்ஸ் பகுதியில் இருந்த ஒரு லிஸ்ட் உமர் அலிக்கு வருது. அந்த ஏழை பட்டியலை எடுத்து பார்த்தா அந்த ஏழை பட்டியலுடைய பெயரில் சயீத் பின் ஆமீர் அவருடைய பெயரும் இருக்கிறது. உமர் அலி கேட்கிறார், இது என்ன சயீத்? அந்த பகுதியில் வேறொரு சயீத் இருக்கிறாரா? கேட்கும் பொழுதே அப்ப அந்த பதில் சொல்றாரு பாருங்க, வேற சயீதுலாம் கிடையாது, நீங்கள் யாரை ஆளுநராக அனுப்பி வைத்தீர்களோ அந்த சயீது தான் உள்ளத்திலேயே மிகவும் ஏழ்மையாக இருக்கிறார், அடித்தட்டில் ஏழ்மையாக இருக்கிறார் என்றால் இவர்தான். உமர் அலிக்கு இதை கேட்ட உடனேயே கடுமையான முறையில் ஒரு கவலை, இவர் நன்றாக இருந்தால்தான் அந்த மக்களை பார்த்து கொள்ள முடியும். ஆனால் இவரோ ஏழையுடைய பட்டியலில் அடித்தட்டில் இருக்கிறார் என்றால் ஒரு மிகுந்த கவலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருகிறது. 1000 தங்க காசுகளை ஹிம்ஸ்ங்கிற பகுதிக்கு சயீத் பின் ஆமீருக்கு அனுப்பி வைக்கிறார். 1000 தங்க காசு அந்த சாக்கு பை அப்படியே சயீத் பின் ஆமீரிடத்தில் கொடுக்கப்படுகிறது.
உமர் அனுப்பி வைத்தார். உமர் அனுப்பி வைத்த அந்த சாக்கு பைய திறந்து பார்க்கிறாங்க. இவர் நாவில் இருந்து வந்த வார்த்தையை பாருங்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சாக்கு பைய திறந்து பார்த்து விட்டு அவருடைய நாவில் இருந்து வந்த வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உடனே மனைவி உள்ள இருந்து வெளியில வரா. ஏன் இந்த வார்த்தையை சொல்றீங்க? உமர் இறந்து விட்டாரா? இல்ல இல்ல, அதை விட பெரிய செய்தி. இஸ்லாமிய படை தோற்கடிக்கப்பட்டு விட்டதா? இல்ல இல்ல, அதை விட பெரிய செய்தி. அதை விட பெரிய செய்தினா என்ன செய்தி? 1000 தங்க காசுகளை உமர் என்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த தங்க காசை இதன் மேல் ஆசைப்பட்டு இதை நான் எடுத்து கொண்டு விட்டால் உலகத்துடைய ஆசையில் முழுகி விடுவேன் என்ற அச்சம் என் உள்ளத்தில் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இவர் சொன்ன வார்த்தையை பாருங்க. மனைவி கேட்கிறார், நீங்களோ இந்த இடத்தில் ஆளுநராக இருக்கிறீங்க, ஏழ்மையான பட்டியலில் அடித்தட்டில் இருக்கிறோம், இந்த காசில் கை வைத்தால் எந்த தவறும் கிடையாது, இந்த தங்க காசுல கை வைத்தால் எந்த தப்பும் கிடையாது, தாராளமா எடுத்துக்கொண்டு நம் தேவைகளை பூர்த்தி செய்யலாமே, ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள் என்று மனைவி கேட்கும் பொழுது சையத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், நான் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறேன் என்றால், இந்த தங்க காசுகளை நான் ஒவ்வொரு நொடி பொழுதும் எடுத்துக்கொண்டே பொருளாதாரத்தில் மூழ்கி எனக்கான செலவுகளை செய்து கொண்டிருந்தால் இந்த பொருளாதாரத்தையே திரட்டுவதற்கான ஒரு சிந்தனைக்கு நான் தள்ளப்பட்டு மார்க்க நினைவு என்னிடத்தில் அகற்றப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். எனக்கு இந்த பொருளாதாரம் வேணாம், இந்த தங்க காசு வேணாம். இப்ப நான் எடுத்துக்கிட்டேன்னா தேவை இருக்குதா, கஷ்டத்தில் இருக்கிறோம், இந்த தங்க காசு எடுத்துக்கொண்டு நான் செலவு செய்து விட்டால் மீண்டும் மீண்டும் இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்கும். சில பேரை பார்க்கலாம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவனிடத்தில் இருக்கத்தான் செய்யும். பொருளாதாரத்தை திரட்டுவான், அதிகமாக சம்பாதிப்பான், மார்க்க நினைவு அவனை விட்டு சென்றுவிடும். சில நபர்களிடத்தில் இவர் அஞ்சுகிறார், இந்த தங்க காசை எடுத்து எனக்கான தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டால் உலகத்துடைய ஆசையில் நான் முழுகி விடுவேன் என்ற அச்சம் என்னிடத்தில் இருக்கிறது. எனவே இந்த தங்க காசு எனக்கு வேண்டாம். எவ்வளவு ஏழ்மையான நிலையில் நான் இருந்தாலும் சரி இந்த பொற்காசை நான் எடுக்க மாட்டேன். அன்றாட தேவை, அன்னைக்கு நான் சாப்பிட்டு என் பசியை போக்கினால் போதும், இந்த தங்க காசு எனக்கு வேண்டாம் என்று வந்த 1000 தங்க காசுகளை அல்லாஹ்வின் பாதையில் மீண்டும் தான தர்மம் செய்து விட்டார். ஒரே காரணம், உலக ஆசையில் முழுகி விடுவேன் என்ற அச்சம் இவருக்கு இருந்தது. அப்படியே காலத்தை ஓற்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிம்ஸ்ங்கிற பகுதிக்கு வரார். இவர் ஆளுநராக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வருகிறார். அந்த பகுதிக்கு வந்து சைதை பற்றி விசாரிக்கிறார். இந்த இடத்திற்கு சைதை நான் ஆளுநராக போட்டேன், நன்றாக உங்களை கவனிக்கிறாரா, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறாரா? அமீர் கேட்கிறார். எல்லா பகுதிக்கும் கேட்பார், ஹிம்ஸ்ங்கிற பகுதிக்கும் கேட்கிறார். அந்த மக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு நீங்கள் அனுப்பிய ஆளுநரிடத்தில் எந்த குறையும் நாங்கள் வைக்க மாட்டோம். நீங்க ஜக்காத்து பொருளை கொடுக்கிறீங்களா, முதல் ஆளாக அதை விநியோகம் செய்துவிட்டு தான் அவருடைய வேலைக்கு செல்வார். ஆனால் சில குறைகள் அவர்களிடத்தில் இருக்கிறது. சில குறைகள் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஒரு 4 குறையை சொல்றாங்க. நம்ம பார்வையில் அது குறையே கிடையாது,
ஆனால் குறை வைத்தார்கள். என்ன குறைனா, இவர் காலையில் எப்பொழுது அலுவலகத்திற்கு வருகிறார் என்றால் லொஹர் நேரத்திற்கு தான் அலுவலகத்துக்கு வராங்க. இரண்டாவது குறை, இரவு நேரத்தில் இவர் எங்களை பார்த்து கொள்ள மாட்டேங்கிறாரு. பொதுவாக ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, இரவு நேரத்தில் அப்படியே சுற்றுப்பயணம் போவாங்க மதீனாவில். உமர் அலியும் செய்வாங்க, அபூபக்கரும் செய்வார்கள். இரவு நேரத்தில் அப்படியே வீடுகளை சுற்றி செல்வார்கள், தெருக்கு தெரு போவார். போய் சில கேள்விகள் கேட்பார்கள். பசி தீர்ந்து விட்டதா, நன்றாக இருக்கிறீர்களா, இந்த குறைய வைக்கிறான். ஷஹீது இங்கே ஆளுநராக வந்ததிலிருந்து இரவு நேரத்தில் எங்களை சந்தித்ததே கிடையாது. இது இரண்டாவது குறை. மூன்றாவது குறை, மாதத்தில் ஒரு நாள் இவர் விடுமுறை எடுத்து விடுகிறார். மாதத்தில் ஒரு நாள் இவர் விடுமுறை எடுத்து விடுகிறார். நான்காவது குறை, அடிக்கடி மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. ஏன் கீழே விழுகிறாருன்னு தெரியல. மக்கள் குறைகளை வைத்த உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதை அழைக்கிறார்கள். ஷஹீதை அழைத்து, உன்னிடத்தில் சில குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது, அந்த குற்றச்சாட்டிற்கான பதிலை நீ சொல்ல வேண்டும். என்ன குற்றச்சாட்டு வந்திருக்குன்னு கேட்கிறான். நீ லொஹர் நேரத்துல தான் அலுவலகத்துக்கு வரியாம ஏன் காலையில் கிளம்பி வரவில்லை என்று கேட்கும் பொழுது அதற்கு பதிலை சொல்லுகிறார். நான் ஏன் லொஹர் நேரத்திற்கு வருகிறேன் என்றால், காலையில் என் வணக்கங்களை நிறைவு செய்துவிட்டு என் மனைவிக்கு ஒத்தாசையாக இருப்பேன். என் மனைவி வீட்டு வேலைகள் செய்வார், நானும் கூட அந்த வீட்டு வேலைகள் செய்து முழுவதுமாக முடித்து விட்டு வருவதற்கு தாமதமாகிவிட்டது. வேற எந்த காரணமும் கிடையாது. உமர் அலி இந்த காரணத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இரண்டாவது காரணம், இரவு நேரத்தில் நீங்க மக்களை போய் சந்திக்கிறது கிடையாதுன, ஏன் சந்திக்கிறது கிடையாதுன்னு கேட்கிறார். அப்போ அவர் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். நம் ஈமானையே உரசி பார்க்கும் அளவில் அவருடைய பதில் இருந்தது. ஷஹீது சொல்லுகிறார், உமரே, பகல் நேரத்தில் இந்த மக்களுக்காக என் நேரத்தை ஒதுக்கிவிட்டேன், இரவு நேரத்தில் என் இறைவனுக்காக என் நேரத்தை ஒதுக்கிவிட்டேன். பகல் நேரத்தில் மக்களுக்கான நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டேன், அவர்களுக்கு தேவையானதை நான் பூர்த்தி செய்வேன். குற்றச்சாட்டு வருதா, அதை சரி செய்வேன், ஜகாத்து பொருட்களை கொடுப்பேன். ஆனால் இரவு நேரத்தில் என் இறைவனை வணங்குவதற்காக, வழிபாடு செய்வதற்காக அதை நான் ஒதுக்கி வைத்து விட்டேன். இந்த காரணத்தையும் உமர் அலி ஏற்றுக்கொள்கிறார்கள். மூன்றாவது காரணம், மாதத்தில் ஒரு நாள் விடுமுறை எடுக்கிறீங்களாம, ஏன் விடுமுறை எடுக்கிறீங்க கேட்கும் பொழுது அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். ஒரு நாட்டுக்கு ஆளுநர், அவர் சொல்லுவதுதான் சட்டம். அவர் சொல்லக்கூடிய பதில், எனக்கு ஒரே ஒரு ஆடை மட்டும்தான் இருக்கிறது, அந்த ஆடை தான் தினந்தோறும் நான் போட்டுக் கொள்வேன். அந்த ஒரு நாள் ஏன் விடுமுறை எடுத்துக் கொள்ளுகிறேன் என்றால், அந்த ஒரு நாளில் நான் அணிந்திருந்த ஆடையை துவைத்து விடுவேன். ஆடையை துவைத்தால் எனக்கு உடலில் அணிவதற்கு ஆடை இருக்காது, நிர்வாணமாக இருப்பேன். நிர்வாணமாக இருக்கும் பொழுது நான் எப்படி வெளியே வர முடியும்? சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டுக்கு ஆளுநராக இருந்த ஒரு மனிதர் ஒரு ஆடையோடு வாழ்ந்திருக்கிறார் என்றால் நாம ஏமாத்திடுங்க. அது போன்ற நிலையில் இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? இப்பேற்பட்ட நிலையில் அவர் இருந்த போதிலும் இறை வணக்கத்தை செலுத்துவதற்கு கொஞ்சம் கூட தளரவில்லை. ஒரே ஒரு ஆடை, அந்த ஒரு நாள் விடுமுறை ஏன் எடுக்கிறேன் என்றால், அந்த ஆடையை துவைத்து விடுவேன், நிர்வாணமாக இருப்பேன், அதனால் வெளியே வர முடியாது. இதையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நான்காவது குறை, அடிக்கடி மயக்கம் போட்டு கீழே விழுறீங்களே, இது மக்கள் பிரதானமாக இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உடல்ல ஏதாவது பிரச்சனையா கேட்கும் பொழுது அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். இறை அச்சம், இறைவனுடைய பயம் எந்த அளவிற்கு அவருடைய உள்ளத்தில் தைத்திருக்கிறது என்றால்,
ஏன் நான் மயக்கம் போட்டு கீழே விழுகிறேன்? அதற்கான காரணத்தை சொல்லுகிறார். ஆரம்ப காலகட்டத்தில் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாத்தை கடுமையான முறையில் எதிர்த்தேன். ஹுபைப் என் கண்ணுக்கு நேராக மரணத்தை தழுவினார். மக்கத்து குறைஷிகள் அந்த ஹுபைபை கடுமையான முறையில் சித்திரவதை செய்து கொலை செய்தார்கள். அந்த நேரத்தில் ஹுபைப் எங்களுக்காக, எங்களை நோக்கி, எங்களுக்கு எதிராக இறைவனிடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தார். ஒரு பிரார்த்தனை செஞ்சாருன்னு சொன்ன, அது என்ன பிரார்த்தனை என்று இவர் விளக்குகிறார் பாருங்க. ஹுபைப் பிரார்த்தனை செய்தார். என்ன பிரார்த்தனை என்றால், ஹுபைப் செய்த பிரார்த்தனை, இறைவா இவர்களை நீ பார்த்துக்கொள், இங்க குழுமி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் நீ பார்த்துக்கொள். இவர் என்னை வேதனை செய்கிறார், கொலை செய்வதற்கு முன் வருகிறார், துன்புறுத்துகிறார்கள். இந்த சபையில் குழுமி இருக்கக்கூடிய ஒருவரை கூட நீ விட்டு விடாதே, அனைவரையும் நீ பார்த்துக்கொள் இறைவா என்று ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில், மரணத்துடைய தருவாயில் இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள். என்னை துன்புறுத்திய மனிதர், என் மரணத்தை வேடிக்கை பார்த்த நபர்கள், குழுமி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் பார்த்துக்கொள் இறைவா, ஒருபோதும் விட்டு விடாதே, இவர்களை நீ சாய்த்து விடு இறைவா என்று ஹுபைப் பிரார்த்தனை செய்தார். அந்த சபையில் நானும் இருந்தேன். அவரை துன்புறுத்தும் போது, வேதனை செய்யும் போது மக்கத்து குறைசிகளை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் செய்த பிரார்த்தனை, இறைவன் என்னை பிடித்து விட்டால் என் நிலைமை என்னவாகும்? பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தார். இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அல்லாஹ்வின் பாதையில் பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் சரி, அவர் செய்த பிரார்த்தனை, இங்கு வேடிக்கை பார்த்த, என்னை துன்புறுத்திய ஒவ்வொரு நபரையும் நீ பார்த்துக்கொள் இறைவா என்று பிரார்த்தனை செய்தாரே, அதை ஒவ்வொரு நாளும் நான் நினைத்துக் கொள்வேன். ஹுபைப் செய்த பிரார்த்தனை என் நினைவுக்கு வரும். என்னை இறைவன் பிடித்து விட்டால், என்னை வேதனை செய்து விட்டால் என் மறுமை வாழ்க்கை என்னவாகும் என்று நினைப்பேன். நினைத்தால் அடுத்த வினாடி மயக்கம் போட்டு கீழே விழுவேன். என்னுடைய மயக்கத்திற்கான காரணம் இதுதான் என்று ஸைத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட மக்கள் வைத்த குற்றச்சாட்டிற்கு பதிலை சொல்றாங்க. வரலாற்று சம்பவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகள். உலகத்துடைய ஆசையில் முழுகி விடுவேன் என்ற அச்சம் இவருக்கு இருந்த காரணத்தினால் வந்த பொருளாதாரத்தை முழுவதும் தர்மம் செய்தார். ஒருவருடைய மரண காட்சியால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர், அவர் செய்த பிரார்த்தனைக்கு ஒவ்வொரு நாளும் அஞ்சி இறைவனுக்கு பயந்து மயக்கம் போட்டு கீழே விழுறாங்கன்னா, இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேனே, என் பாவத்தை இறைவன் பிடித்து விட்டால் என் மறுமை வாழ்க்கை யோசித்து பாருங்கள். அலட்சியமாக, சர்வ சாதாரணமாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மரணத்தின் மூலியமாக இவருக்கு நேர்வழி கிடைத்தது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனா அவர் இப்படி பயப்படுறாருன்னா, இறைவனுடைய தண்டனைக்கு இந்த அளவுக்கு அச்சப்படுகிறார்கள் என்றால், இதற்கு தினந்தோறும் ஏராளமான பாவங்களை சுமந்து கொண்ட இந்த உலகத்தில் வாழக்கூடிய நான், என் மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கும். ஸைத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பகல் நேரத்தை மக்களுக்காக ஒதுக்கினார், இரவு நேரத்தை இறைவனுக்காக ஒதுக்கிய ஒரு நபர். இன்றைக்கு என்னுடைய வணக்க வழிபாடுகள், இறைவன் கடமையாக்கிய 5 நேர தொழுகை சரிவர பேணிக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா?
இரவு தொழுகையை முன்னிறுத்தினார். என் இறைவனுக்காக இந்த இரவுகளை ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு வாரம் 2 வாரம் கிடையாது. அவர் சொல்லக்கூடிய பதில், பகல் நேரம் முழுவதும் மக்களுக்காக பணி செய்கிறேன், மக்களை பார்த்து கொள்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அது. இரவு நேரத்தை வணக்க வழிபாட்டிற்காக நான் ஒதுக்கிவிட்டேன் என்று சொல்லுகிறார் என்றால் நம்மை போன்ற மனிதர் தானே. உலகத்துடைய ஆசைகள், உலகத்தில் வாழ வேண்டும் என்ற எண்ணம், வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம், சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு எப்படி இருக்கிறதோ அதே எண்ணம் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபி தோழர்களுக்கும் இருக்கிறது, இருந்தது. ஆனால் அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எது நிரந்தர வாழ்க்கையோ, மறுமைக்காக சொர்க்கத்திற்காக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நாம் அப்படி வாழ்வது கிடையாது, முயற்சி செய்வதும் கிடையாது. பேர்பட்ட ஒரு பாடம், படிப்பினை இந்த நபி தோழருடைய வரலாற்று சம்பவங்களில் இருந்து நமக்கு கிடைக்கிறதுன்னு பாருங்க. ஏகப்பட்ட படிப்பினை இவருடைய வரலாற்று சம்பவத்தில். பொருளாதாரத்தை தேடி தேடி செல்கிறோம். அந்த பொருளாதாரத்தை கொடுத்தது இறைவன். அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு சில மணி துளிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு வணக்க வழிபாட்டிற்கு வராத எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஏராளமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய தண்டனைக்கு பயந்த, அந்த பிரார்த்தனைக்கு பயந்த ஸைத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த பொருளாதாரத்தை எடுத்தா எந்த தப்பும் கிடையாதுங்க, அது அவருடைய ஹக்கு, அவர் அதை எடுத்து கொள்ளலாம், அனுமதி உண்டு. ஆனால் அவர் நினைத்தது, இப்போ நான் செலவு செய்து விட்டால் இதிலேயே முழுகி விடுவேன், இதை திரட்டுவதற்கான வழியை நோக்கிதான் செல்வேன் என்ற அச்சம் இவருடைய உள்ளத்தில் இருந்தது. அனைத்து தங்க காசுகளையும் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்துவிட்டு அன்றாட வாழ்க்கையில் தினந்தோறும் என் பசியை போக்குவதற்கு இருந்தால் போதும் என்று வாழ்ந்து மரணித்த ஒரு நபி தோழர் தான் ஸைத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமருடைய ஆட்சி காலத்திலேயே அவர் மரணத்தையும் தழுவி விட்டார். குறுகிய காலம்தான் வாழ்ந்த ஒரு மனிதர். ஆனால் இஸ்லாத்திற்காக செய்த தியாகம் எண்ணற்ற தியாகம். அவருடைய வாழ்வில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், படிப்பினை என்பது சாதாரண செய்தி அல்ல. வெறுமன காதால் கேட்டு காதால் விட்டுவிடக் கூடாது. இந்த சம்பவத்தை இதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இரண்டாவது நபித்தோழர் முஸாப் பின் உமைர். இது ஒரு நீண்ட வரலாறு. நேரம் இல்லாத காரணத்தினால இவருடைய வரலாறு இப்போ பேச முடியாது. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைத்தால் அடுத்தடுத்த உரைகளில் இவரை பற்றி பார்ப்போம். இந்த நேரம்குள்ள முடிக்கணும்னா, அம்ர் பின் ஆஸ் என்ற ஒரு நபித்தோழர். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்தை கடுமையான முறையில் எதிர்த்த ஒரு மனிதர். எந்த அளவுக்குனா, நபிகளாரை பார்த்தால் கொலை செய்ய வேண்டும், நபிகளாருடைய பல்லை உடைக்க வேண்டும், நபிகளாரை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருந்த ஒரு மனிதர் தான் அம்ர் பின் ஆஸ். இது மட்டும் கிடையாது. மக்காவிலிருந்து அபிசீனியாவுக்கு போனாங்கல்ல, மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து அபிசீனியாவுக்கு சில மக்கள் போனார். இஸ்லாமிய மார்க்கத்தை மக்காவில் நிலைநாட்ட முடியாத காரணத்தினால் அபிசீனியாவுக்கு சென்றார்கள். அம்ர் பின் ஆஸ் ஆரம்ப காலகட்டத்தில் நபிகளாரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் துடியாக துடித்த ஒரு மனிதர். மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து அபிசீனியாவுக்கு சென்ற முஸ்லிம்களை வேதனை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இவர் செய்த செயலை பாருங்கள். சில தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு அபிசீனியாவுக்கு செல்லுகிறார். அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாசி, அவர் கிறிஸ்துவ மதத்தில் இருந்த ஒரு மனிதர், பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த நஜ்ஜாசி மன்னர்கிட்ட
தங்க பொற்காசுகளை கொடுத்துவிட்டு நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் பேசுகிறார், இதோ இந்த நாட்டிற்கு சில முட்டாள்கள் வந்திருக்கிறார்கள், சில பைத்தியக்காரர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த முட்டாள்கள், அந்த பைத்தியக்காரர்கள் நீங்கள் சொல்லாத மார்க்கம், நான் சொல்லாத மார்க்கம், புதிதாக ஒரு மார்க்கத்தை உண்டாக்கி முஹம்மதை இறை தூதர் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். புதுசா ஒரு மார்க்கத்தை உள்ள புகுத்திட்டாங்க. அந்த முட்டாள் கூட்டத்தை, அந்த பைத்தியக்கார கூட்டத்தை என்னோடு அனுப்பிவிடுங்கள். நாங்கள் எங்களுடைய மக்காவுடைய அந்த நாட்டில் அவர்களை அடிமையாக வைத்துக் கொள்கிறோம். எப்பேற்பட்ட எதிரின்னு பாருங்க. மக்காவில் வாழ முடியலன்னு தான் அபிசீனியாவுக்கு போனார். அபிசீனியாவிலையும் நிம்மதியாக வாழவிடக்கூடாது என்பதற்காக அவர் அந்த மன்னரிடத்தில் பொற்காசுகளை, தங்க காசுகளை கொடுத்து இந்த முட்டாள் கூட்டத்தை எங்களுடைய ஊருக்கு அனுப்பிவிடுங்கள், நாங்கள் இவர்களை அடிமையாக வைத்துக் கொள்ளுகிறோம் என்று ஆணவமாக பேசிய மனிதர். இந்த அளவுக்கு எதிர்ப்பை விதைத்தார் அம்ர் பின் ஆஸ் ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவர் செய்த செயல் பிரமிப்பு ஊட்டக்கூடிய செயல். எப்பேற்பட்ட ஒரு மகத்தான செயல் என்றால், ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை எதிர்த்திருந்தாலும், நபிகளாரை கொலை செய்வதற்கு துடித்திருந்தாலும், இதுவும் நீண்ட வரலாறு, சுருக்கமாக பதிவு செய்கிறேன். கடுமையான முறையில் எதிர்த்திருந்தாலும் இவர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு உள்ள அந்த ஈமானை பாருங்க. இஸ்லாத்தை ஏற்ற பிறகு பல தியாகங்களை செய்திருக்கிறார். கடைசி ஆட்சி காலம் இவர் முஸ்லீமாக இருந்து ஏகப்பட்ட தியாகங்களை செய்த மனிதர். இவரை சந்திப்பதற்கு சில தோழர்கள் இவருடைய வீட்டுக்கு போறாங்க. இவருடைய வீட்டிற்கு சென்றால் அம்ர் பின் ஆஸ் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார். வந்த தோழர்கள் கேட்கிறாங்க, ஏன் அழுவுறீங்க, உங்களுடைய கண்ணீருக்கான காரணம் என்னன்னு கேட்கிறார். அதற்கு அம்ர் பின் ஆஸ் அவர் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். நான் என் வாழ்க்கையை 3 பாகமாக பிரிக்கிறேன். என் வாழ்க்கையை நான் 3 பாகமாக பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன் என்றால், ஆரம்ப காலகட்டத்தில் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தேன். அந்த நொடியில் எனக்கு மரணம் வந்திருந்தால் நான் நரகவாசியாக ஆகியிருப்பேன். இது முதல் பாகம், என் வாழ்க்கையுடைய முதல் பாகம். இது என் இரண்டாவது பாகம் என்னவென்றால், ஒரு காலத்திற்கு பிறகு இஸ்லாத்தை புரிந்து நபிகளாரிடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன். அப்ப ரசூல்லா கிட்ட பையத்து செய்ய வந்த. பொதுவாக ஆண்கள்னா கையை கொடுத்து பையத்து செய்வாங்க. பையத்துனா உறுதிமொழி எடுப்பது. ஆண்களாக இருந்தால் கையை கொடுத்து உறுதிமொழி செய்வார்கள், பெண்களாக இருந்தால் நாவின் மூலியமா உறுதிமொழி எடுப்பாங்க. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் இரண்டாவது பாகத்தை சொல்கிறார். நான் அல்லாஹ்வின் தூதரை சந்தித்தேன், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நபிகளாரிடத்தில் பையத்து செய்வதற்காக என் கையை கொண்டு வந்தேன். ஆனால் மீண்டும் என் கையை மடக்கி கொண்டேன். அப்ப நபிகளார் என்னை பார்த்து கேட்டார்கள், அம்ரே, பையத்து செய்கிறேன் என்று சொன்னாயே, இஸ்லாத்தை ஏற்கிறேன் என்று சொன்னாயே, ஏன் கையை மடக்கி கொண்டாயின்னு ரசூல்லா கேட்டாங்க. நான் நபிகளாரை நோக்கி கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, நான் இதற்கு முன்னால் எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கிறேன், இஸ்லாமியர்களை கொன்று குவித்திருக்கிறேன், இஸ்லாமியர்களை அதிகமாக கொன்று குவித்த ஒரு மனிதர், ஏகப்பட்ட பாவங்கள் செஞ்சிருக்கேன். இந்த நொடியில் நான் இஸ்லாத்தை ஏற்றால் என் பாவங்களை இறைவன் மன்னிப்பானா என்று நபிகளாரை நோக்கி கேட்டேன். அப்ப நபிகளார் சொன்னார்கள், அம்ரே, ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றால், இஸ்லாத்தை தழுவினால் அவர் அதற்கு முன்னால் செய்த ஒட்டுமொத்த பாவத்தையும் இறைவன் மன்னித்து விடுவான் என்று உனக்கு தெரியாதா
நீ இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் நீ இதற்கு முன்னால் செய்த ஒட்டுமொத்த பாவத்தையும் இறைவன் மன்னித்து விடுவான் என்று நபிகளார் எனக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். பிறகு பையத்து செய்தேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கலிமாவை மொழிந்தேன். அந்த நொடியில் எனக்கு மரணம் வந்திருந்தால் நான் சொர்க்கவாசியாக இருப்பேன். இது இரண்டாவது பாகம். முதல்ல மரணம் வந்துச்சுன்னா நரகம். கலிமாவை மொழிந்து அந்த நொடியில் எனக்கு மரணம் வந்திருந்தால் நான் சொர்க்கவாசியாக ஆகியிருப்பேன். இப்பொழுது காலங்கள் கடந்து விட்டது, ஆட்சி அதிகாரங்கள் மாறிவிட்டது. நான் இப்பொழுது தற்பொழுது இஸ்லாத்தில் இருக்கிறேன், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். ஆனால் என் மரணம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லையே. நான் இஸ்லாமிய மார்க்கத்தில் மரணிப்பேனா அல்லது வேறொரு மார்க்கத்தில் மரணிப்பேனா என்று எனக்கு தெரியவில்லையே. என் உள்ளத்தை இறைவன் பிரட்டி விட்டால் என் நிலைமை என்னவாகும்? இப்ப நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன், ஆனால் என் மரணம் எப்படி இருக்கும்னு தெரியல. மரணிக்கக்கூடிய தருவாயில் நான் இஸ்லாத்தில் மரணிக்காமல் வேறொரு மார்க்கத்தில் மரணித்து விட்டால் என் மறுமை வாழ்க்கை நாசமாகிவிடும். என் மரணத்தை நினைத்து நான் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பதில் சொல்கிறார். ஏன் அழுறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் பாருங்க. இஸ்லாத்தில் பிறந்தோம், இஸ்லாத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் இதே மார்க்கத்தில் நான் மரணிப்பேன். நம்மில் ஒருவராவது உறுதிமொழி கொடுக்க முடியுமா? நபிகளார் இறைவனிடத்தில் செய்த பிரார்த்தனை, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக். உள்ளங்களை பெறட்டக்கூடியவனே, என் உள்ளத்தை உன் மார்க்கத்திலேயே நிலை பெற செய்வாயாக. நபிகளார் இறைவனிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள். என்றைக்காவது என் மரணம் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்து வாழ்ந்து இது போன்ற பிரார்த்தனைகளை நம்மில் செய்வது குறைவு, கேள்விக்குறி. ஆனால் இஸ்லாத்தை எதிர்த்த ஒரு மனிதர், இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்க நினைத்த ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்று அவர் செய்த பிரார்த்தனை, என் மரணம் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும். என் மரணம் இஸ்லாத்தில் இல்லாவிட்டால் என் மறுமை வாழ்க்கை என்னவாகும் என்று கண்ணீர் வடிக்கிறார் என்றால் சாதாரண சம்பவம் கிடையாது. எனவே இந்த இரண்டு செய்திகளை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு இரண்டு வரலாற்று சம்பவத்தை இந்த உரையில் நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, பேர் சொல்லுங்க. முதல் வரலாற்று சம்பவம் யாரு? சயீத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் எதை கண்டு இஸ்லாத்திற்கு வந்தார்? யாருடைய மரணத்தை கண்டு இஸ்லாத்துக்கு வந்தார்? யாரு? ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரண்டாவது அம்ர் பின் ஆஸ். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை எதிர்த்தாலும் பின்னால் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தார். மரணத்துடைய நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் மரணிக்க வேண்டும் என்ற எண்ணமுடைய உள்ளத்தில் அதிகமாக இருந்தது. எனவே இந்த நபி தோழர்களுடைய வரலாற்றில் கிடைத்த பாடத்தை, படிப்பினைகளை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். இதன் மூலியமாக நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானாக என்று பிரார்த்தனை செய்து இன்று இந்த உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.